Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 983 part 1. ஓபன் பண்ணா எல்லாம் வெறி கொண்டு அந்த ஒனிகஷிமாவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. லூஃபிக்கு என்ன ஆர்வம்னா இப்ப இவங்க போய் கைடோவை போட்டு பொலன்னு பொலந்து கட்டி அவனை மட்டையாக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அங்க ரெடி பண்ணி வச்சிருக்க பெரிய விருந்தை இவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்ல. அதனாலேயே சட்டு புட்டுன்னு தட்டி பிரிக்கிறோன்னு எல்லாத்துக்கும் அவ்வளவு ஆர்வம். யூஸ்டஸ் கிட்ட பார்த்துட்டு டாய் என்னன்னு கேட்கிறேன். பொடுசுங்கெல்லாம் ஓவரா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. இவங்கள மாதிரி வீக்கான ஆளுங்கெல்லாம் குறுக்க வரக்கூடாது. வந்தா வாயிலே மிதிப்பேன்னு அவன் ஒரு சைடு வெறி கொண்டு வந்துட்டு இருக்கான். எல்லாருமே ஆச்சரியமா பார்ப்பாங்க. அவன் கைடோவோட தலையை நான் தாண்டா எடுப்பேன், வேற யாரையும் எடுக்க விட மாட்டேன். என்ன அப்படித்தானே கில்லர் என்ன அவன் சிரிப்பான். என்ன பண்றது, எப்படி இருந்தவனே எப்படி ஆகிட்டாங்க. வாழ்க்கையில சிரிக்கவே மாட்டான், அவனை இப்ப வாழ்க்கை பூரா சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டானுங்க. சரின்ட்டு யூஸ்டஸ் கிட்ட கில்லர் கிட்ட நீ வேற ஏதாச்சும் சொல்லுமான்னு கேட்டா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சிரிப்பான். அவன் சிரிக்கிறத பார்த்து மத்தவங்க எல்லாம் சிரிப்பாங்க. அப்ப யூஸ்டஸ் கிட்டோட கப்பல் சரியான வேகத்துல வந்து லூஃபியோட கப்பலை அப்படியே ஓவர்டேக் பண்ணிட்டு போகும். ஏன்டா இங்க என்ன ரேஸாடா நடத்திக்கிட்டு இருக்கோம், ஆவுன்னா முந்திட்டு போறீங்க. இதுக்கு முன்னாடி தானே 2 பேரும் தொடப்பக்கட்ட அடி வாங்கினானுங்க. இப்ப போய் அடிச்சா மட்டும் எப்படி அவனை காலி பண்ணிடலான்னு நம்பிக்கையில போறானுங்கன்னே தெரியல. லூஃபியாச்சும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து புதுசா வித்தைகளை கத்துக்கிட்டான். ஆனா இந்த யூஸ்டஸ் கிட்ட எல்லாம் எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. சரி பாப்போம், மேபி அவன் தனியா கூட எங்கேயாச்சும் பிராக்டிஸ் பண்ணியிருப்பான், நமக்கு தெரியலன்னு வைங்க. அவனுக்குள்ள இப்ப பயங்கரமான வெறி. கைடோவை நான் தான் காலி பண்ணுவேன். அவன் தலை அங்க எனக்காண்டி தான் வெயிட்டிங்ல இருக்குது. அதை வெட்டி என் கப்பலுக்கு முன்னாடி வச்சு ஊரு ஃபுல்லா காட்டுவான்டா கொய்யாலம்பான். ஏன்னா எப்பவுமே டெரர் பீஸா இருக்க கில்லரை இப்ப சிரிப்பு கில்லரா மாத்தி விட்டுட்டான். அதனால தான் அவன் மேல அவ்வளவு காண்டு. பட் கில்லருக்கு சண்டை போட்டு ஜெயிச்சா போதும், வேற எதுவும் பண்ணணும்னு ஐடியாலாம் இல்ல. சோ இப்படியே எல்லாம் சிரிச்சுக்கிட்டே போவாங்க. யூஸ்டஸ் கிட்ட உடனே கிண்டல் பண்ணுவான். என்ன கண்ணா சோகமாயி சொங்கிட்டேன், நான் தான் என்ன இருந்தாலும் அவனை காலி பண்ணுவேன்னு பிச்சுக்கிட்டு போவான். லூஃபி பச்சை பச்சையா திட்டிட்டு ஜிம்பை கிட்ட எப்படியா அவனை ஓவர்டேக் பண்ண சொல்லுவான். அவ்வளவுதானே, ஒன்னும் கவலைப்படாதீங்க பாஸ், நான் அவன் கப்பலை எப்படியாச்சும் புடிச்சிடுறேன், அதுவும் கண் நிமைக்கும் நேரத்துக்குள்ளன்ட்டு வேகமா கப்பலை ஓட்டிட்டு போவான். அவன் அந்த வீலை ஒரு செகண்ட் அப்படி திருப்ப மட்டும் தான் செய்வான். கரெக்டா அந்த காத்தை கேப்சர் பண்ணி வேகமா மூவ் பண்ணி போவாங்க. இதே நம்மளால இருந்தா ஏகப்பட்ட வேலையை பார்த்து தான் எடுத்துட்டு போவாங்க. ஆனா ஜிம்பை தான் மாஸ் காட்டுறான்னு சாப்பரைய பாராட்டி தருவானா பாருங்களேன். இங்க நம்ம பையன் நான் தாண்டா கைடோ காலி பண்ணுவேன், வேற எவனும் குறுக்க வரக்கூடாது. டே கைடோ வெயிட் பண்ணுடா, இந்த வந்துட்டேன் அப்படின்னு பையன் காட்டு கத்திக்கிட்டு போவான். அதே நேரம் இங்க பாத்தீங்கன்னா ரைசோ தனியா கின்னு மத்தவங்க எல்லாம் தனியா ஒரு கப்பல்ல பிரிஞ்சிருவாங்க. மெயினா ரைசோ முன்னாடியே போயிருவான், ஏன்னா அவன் லா கூட இருக்க போறான். இவங்க பின்னாடி படையோட வருவாங்க. ரைசோ பாத்தீங்கன்னா முன்னாடியே போய் எல்லாத்துக்கும் பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுமாமா. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. என்னன்னா லூஃபியை எப்படியும் இனி தடுக்க முடியாது, அவன் ஃப்ரெண்ட் ஒரு வழியா தான் பிச்சுக்கிட்டு உள்ள போவான். அந்த டைமுங்கும் போது டெஞ்சிரோவும் கின்னும் ஆளுக்கு ஒரு சைடா ஸ்பிளிட் ஆவாங்க. அதாவது எல்லாத்தையுமே சைடு மவுண்டன் பாத்து வழியா கூட்டு போவாங்கன்னு வைங்க. அப்படியே கோட்டையோட பேக் சைடுக்கு போய் உள்ள என்ட்ரி ஆயிருவாங்க. இது ஒரு பிளான். இதுல வேற பரவாயில்லையே கரெக்டா சொல்லிட்டேன்னு வேற பாராட்டு. அங்க வேவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் பலமா இருக்கும், அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக இவங்க லாவோட ஷிப்ல வருவாங்க. சரைட் இன்னும் முடிவு பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு சைடா கிளம்பிட்டாங்கன்னு வைங்க. இன்னும் டெஞ்சரோவும் தான் உள்ள போய் ஸ்பிளிட் ஆவாங்களே தவிர மத்தவங்க எல்லாருமே லா கூட தான் இருப்பாங்க. அவங்க சேஃப்டியா எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம உள்ள போய் சேர்ந்துருவாங்க. எதுக்காக அவனுக்கு 2 பேரும் போறானுங்கன்னா டீமை லீட் பண்ண அவனுங்க தான் தேவை, வேற வழி இல்ல. மிச்சவங்க எல்லாருமே லாவோட கப்பல்ல தான் இருப்பாங்க, பார்த்தாலே தெரியும். டாக் ஸ்டோம், ஒக்கிகு, கவுமட்சு, அஷுரா டோஜி. சரைட் எல்லாமே ரெடி, எல்லா இடத்தையுமே சீல் பண்ணி கப்பலை தண்ணிக்குள்ள கொண்டு போகிறான்னு வேலை தாறுமாறா நடக்கும். அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே வாயை மூடிட்டு பண்ணலாம், ஆனா நமக்கு தெரியணும்ல, அதனால கத்திட்டே பண்ணுவானுங்க. சரி அப்படி தண்ணிக்குள்ள முங்கி ஒனிகஷிமாக்கு அண்டர் கிரவுண்ட் வழியா போறாங்கன்னு வைங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா கைடோவுக்கு இந்த மாதிரிலாம் வருவாங்கன்னு தெரியாமையா இருக்கும். எப்படி அவன் அண்டர் கிரவுண்ட்லயும் ஏதாச்சும் ட்ராப் வைக்காமையா இருப்பான். பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. இவங்களும் சும்மா இல்ல, 100 மீட்டர் வரைக்கும் அடியில போய் தான் டிராவல் பண்ணி போவாங்க. இப்ப இவங்களோட டெஸ்டினேஷன் ஃபுல் ஸ்பீட்ல ஒனிகஷிமாவோட பேக் என்ட்ரன்ஸுக்கு போய் சேரணும், அவ்வளவுதான். அது வரைக்கும் கப்பலை நிறுத்தாம ஓட்டுங்கடான உடனே அடிச்சு பிச்சுக்கிட்டு ஓட்டுவானுங்க. இங்க நம்மளுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ரூட்ல பிச்சுக்கிட்டு போவாங்கன்னு வைங்க. அப்படி போகும்போது யூஸ்டஸ் கிட்ட பாத்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணிட்டு போனான். ஆனா லூஃபியும் இப்ப ஈக்குவலா கப்பலை கொண்டு வந்த உடனே அவனுக்குமே கடுப்பு. 2 பேரும் என்ன தைரியத்துல கைடோவை காலி பண்ணியே தீருவான்ட்டு போறாங்கன்னு தெரியல. ஆனா கடைசி வரைக்கும் இன்னைக்கு விடுறதா இல்ல. இதுக்கப்புறம் தான் அந்த ஒனிகஷிமாக்குள்ள என்ட்ரி ஆக போறாங்க. இன்னும் எல்லாத்தையுமே அலர்ட்டா இருக்க சொல்லுவான், ஏன்னா எப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் எல்லாம் யாரு நினைச்சாலும் பின்வாங்க முடியாது. இந்த பேட்டல்ல
தான் லேண்ட் ஆஃப் ஆனோவோட தலையெழுத்தே இருக்குது. ஒன்னா சண்டை போட்டு ஜெயிச்சு லேண்ட் ஆஃப் ஆனோவை காப்பாற்றணும், இல்லைன்னா வீர மரணம். டெஞ்சிரோக்கெல்லாம் மறுபடியும் இவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. 2 வருஷமா இந்த ஒரு நாளுக்காண்டி தான் டெஞ்சிரோலாம் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி அவனோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி வச்சிருக்கான். சொல்ல போனா கிண்ண விட இப்ப பயங்கர ஸ்ட்ராங் அவன் தான். ஆனா வெளியில பெருசா காட்டிக்க மாட்டான்னு வைங்க. அந்த என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா 2 மலைக்கு நடுவுல அப்படியே ஒரு கேப் மாதிரி போகும். அதுல தான் இவங்க டிராவல் பண்ணி போகணும். அப்படி போகும்போது லூஃபி அந்த இடத்த பார்த்துட்டு வாயை பொளந்துருவான். ஏன்னா பெரிய சைஸ் மண்டவோட வச்சு பார்க்கவே அந்த இடமே பயங்கரமா இருக்குது. யூஸ்டஸ் கிட்ட தான் இதுக்கு முன்னாடியே போய் செருப்படி வாங்கிட்டு வந்திருக்கானே, அவனுக்கு இது பெருசா தெரியலன்னு வைங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் அப்படியே வெரைட்டியா அப்படியே செதுக்கி வச்சிருக்கான். அண்ட் ஃபெஸ்டிவல் வேறையா நல்லா கலகலன்னு கலர்ஃபுல்லாவே இருக்கும். மொதல் டைம் பாக்குறவங்க எல்லாம் அப்படியே ஆச்சரியமா தான் பார்த்துட்டு போவாங்க. யூஸ்டஸ் கிட்ட எல்லாம் நான் இன்னைக்கு அவனை பழி வாங்காம விடவே மாட்டேன்னு வெறியில இருக்கான். சோ ஒரு வழியா அப்படி இப்படின்னு ஒனிகாஷிமாக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. இப்ப நம்ம ஆளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகும். ஏன்னா அங்க ஆளுங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா யாருமே இவங்கள கண்டுக்கிற மாதிரி இல்ல. அட வேற ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி ஆளுங்க வர்றாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் போயிருச்சு. பட் இருந்தாலுமே எல்லாம் ஜாலியா சரக்கடிச்சுட்டு விருந்த என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு இந்த டைமை யூஸ் பண்ணி ஈஸியா அவங்கள சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணலாமே. காஞ்சிரோ இன்னுமே அவங்க கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல. ஆட அந்த மூதேவி தான் முன்னாடியே மொமனசுக்கேவை தூக்கிட்டு முந்திக்கிட்டு போனான்ல, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுமே அவங்க அதை பத்தி எந்த கவலையும் பண்ணல. அப்படின்னு இவங்களுக்கு தானே லக்கு. தட்டி பிரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப என்னன்னா கைடோவோட கேசல் பாத்தீங்கன்னா முன்னாடி இல்ல, இவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகணும். அவ்வளவு தூரம் உள்ள தள்ளி கட்டி வச்சிருக்கான். அவங்க யாருமே நோட் பண்ணாம இருந்தாங்கன்னா பேக் என்ட்ரன்ஸுக்கு ஈஸியாவே போயிடலாம்ல. எப்படி ஆரம்பிக்கலாம் என்ன பண்ணலான்ட்டு ஒரே டிஸ்கஷன். உசோப்பு பைனாக்குலரை வச்சு செக் பண்ணி பார்த்தா வழியிலேயே காட்ஸுங்க உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவங்களை பார்க்கவும் செஞ்சுட்டானுங்க. என்னது இது கப்பலா? ஆனா இந்த மாதிரி கப்பல் வருதுன்னு யாருமே எதுவுமே சொல்லலையே. ஒருவேளை வெளியாளுங்க வந்துட்டாங்களான்னு அப்படியே உத்து பார்த்துட்டு ஐயோ வெளியாளுங்க தான் வந்துட்டாங்கன்னு பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. இப்ப அவங்க கத்தி கூப்பாடு போட்டாங்கன்னா அடுத்த ஆளுங்க அலாட் ஆயிருவாங்களே. கொய்யாலைகளா அதான் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, பேசாம தூங்க வேண்டியதானே. என்ன வெங்காயத்துக்கு எந்திரிச்சிங்கன்னு உசோப்பு அவனோட அட்டாக்க லான்ச் பண்ணுவான். அது ஸ்லீப்பிங் கேஸ் ரிலீஸ் பண்ற ஒரு ஃபிளவர். சோ கொரட்டை விட்டு பயங்கரமா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. பஞ்சாயத்து ஓவரா? இனிமேட்டு நம்மள யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்மூத்தா எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூக்கிட்டு உள்ள போய்கிட்டே இருக்கலான்னு ஜாலியா சிரிப்பான். ஆனா இதுக்கப்புறம் தானே கோரமே ஸ்டார்ட் ஆக போகுது. சரி அப்படியே பொறுமையா நம்ம ஆளுங்க உள்ள டிராவல் பண்ணி போறாங்கன்னு வைங்க. இதுக்கப்புறம் மத்த காட்ஸுங்க யாராச்சும் நோட் பண்ணாங்களா, இல்ல நோட் பண்ணாமையே இவங்க உள்ள பூந்து கைடோ பக்கத்திலே உட்காந்து பார்ட்டி கொண்டாட போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.